மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டிற்கான நிறுவனர் லயன் லியோ முத்து நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் 2024ஆம் ஆண்டின் தேசிய அளவிலான இன்டர் காலேஜட் கல்லூரி கலந்து கொள்ளும் ஸ்ரீ சாய்ராம் கல்வி குழும நிறுவனர் லயன் லியோ முத்து நினைவு கோப்பை கிரிக்கெட் போட்டி கல்வி குழும முதன்மை செயல் அதிகாரி சாய் பிரகாஷ் லியோ முத்து தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் வீரர் செல்வி நிரஞ்சனா நாகராஜன் கலந்து கொண்டு இரு அணிகளின் கேப்டன் முன்னிலையில் டாஸ் போட்டு துவக்கி வைத்தார். வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கிரிக்கெட் போட்டியில் 16 அணிகள் போட்டியிட்டன. வெற்றி பெற்ற அணிகளுக்கு ஸ்ரீ சாய்ராம் லியோ முத்து நினைவு கோப்பைகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் மூத்த உடல் இயக்குனருமான டாக்டர் குமார், பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் பொற்குமரன், ஸ்ரீ சாய்ராம் தொழில்நுட்ப கல்லூரியின் கல்லூரி முதல்வர் முனைவர் பழனிக்குமார், கல்வி மேலாண்மை இயக்குனர் மாறன் உட்பட ஆசிரிய பெருமக்கள், கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நிரஞ்சனா நாகராஜ் பேசுகையில், கிரிக்கெட் வீரர்கள் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் அரசு சலுகைகள் வழங்கி வருகிறது எனவும், விளம்பரதாரர்களுக்கு பெண்களுக்கு விளையாட்டில் ஊக்குவித்து வருவதாகவும், கடந்த 4 வருடங்களாக அரசு பெண்களுக்கு பல சலுகைகளை வழங்கி வருகிறது. அது விளையாட்டிலும் அரசு வேலையிலும் வழங்கி வருகிறது. மேலும் BCCI ஒப்பந்தங்களில் பெண்களுக்கு சமமாக வழங்கி வருகிறது. பெண்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு சாதிக்க வேண்டும் எனவும், மற்ற பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவும் திகழ வேண்டும் என தெரிவித்தார்.